கோயில். பழைய கோயில் வந்துட்டு அது வேறு மாதிரி இருந்தது. இப்போ வந்துட்டு ஆல்ட்ரு இருக்கும். மற்ற டைம்லலாம் ஃப்ரீயாக இருக்கும் கோயில். சாரட் வண்டி நாட்டாம்படத்துல எல்லாம் பாருங்க, ரொம்ப வித்தியாசமாக இருந்தது. இது வந்துட்டு எங்கள் ஊரில் இருந்து தான் வாங்கியிருக்காங்க. அம்மன் பானிபூரி வாங்கிட்டோம். நான் அம்மா போயிட்டு குதிரை மட்டும் வாங்கிட்டு வாங்க அப்படின்ட்டு பழமொழிக்குன்ட்டு சொல்லுவாங்க. எல்லாமே போயிடுச்சு. வீட்டுக்கு வந்தாச்சுங்க. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு நந்து விலாக்ஸ். இந்த வீடியோ வந்துங்க எதை பற்றினா, அந்தியூர் குருநாதர் சாமி கோயில் கேள்விப்பட்டிருக்கீங்களா? அந்த கோயிலோட ஃபங்க்ஷன் டே தான் இன்றைக்கி. நான் வந்துட்டு வியாழக்கிழமை எடுத்துகிட்ருக்கிறேன் இந்த வீடியோ. நல்ல மறுபூஜைங்கும் போது நல்லாவே விசேஷமாக இருக்குங்க. நான் வந்தது வந்துட்டு வியாழக்கிழமை. அந்த ஒரு வாரம் விசேஷ டைம் தான். ரொம்ப சூப்பராகவே இருக்குங்க. நாங்கள் போகும்போது வந்துட்டு சாமி வந்து வனத்திலேயே இருந்தது. வனக்கோயில்னு சொல்லுவாங்க இல்லைங்களா, கேள்விப்பட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அந்தியூர் வனத்தில் தான் சாமி வந்து குருநாதர் இருக்கும். அந்த வியாழக்கிழமைங்கும் போது மறுபடியும் மடப்பள்ளிக்கு போகும். நாங்கள் மடப்பள்ளிக்கு போகிறதுக்கு முன்னாடியே வந்துட்டு நாங்கள் வந்துட்டோம். வந்ததுக்கப்புறம் இங்கேயே சாமி கும்பிட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நாங்கள் தேருக்கு முன்னாடி கும்பிட்டு, அதுக்கப்புறம் சாமி வந்து உள்ளே இருக்குது இல்லைங்களா, இதுக்கப்புறமா தான் பூஜை பண்ணி கொண்டு போய் இந்த தேரில் வச்சு அங்கே கொண்டு போவாங்க மடப்பள்ளிக்கு. நாங்கள் அதுக்கு முன்னாடியே போயிட்டோம். 11 மணி போலவே வந்துட்டோம் கோயிலுக்கு. அதனால் வந்துட்டு சரி நம்ம உள்ளேயே போய் கும்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வனக்கோயிலே கும்பிட்றதுக்கு போயிட்டுருக்கோங்க. இதுதாங்க அந்த தேர். பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குன்ட்டு. நல்லா ஹைட்டாக இருக்கும். இந்த மாதிரி தான் இருக்குங்க குருநாதரோட தேர் வந்து இந்த மாதிரி தான் இருக்கும். ரொம்ப சக்தி வாய்ந்த தெய்வங்க, ரொம்ப நம்பிக்கையான தெய்வம். நிறைய நாங்களும் வந்துட்டு வேண்டுதல்லாம் வைப்போம். வேண்டுதல் வைக்கிறது, கெடாயெல்லாம் வெட்டுவோம், இந்த மாதிரியெல்லாம் செய்வோம். இந்த போன வருஷத்துக்கு முந்தின வருஷமெல்லாம் கூட அந்த மாதிரி செஞ்சோம். இப்போ இந்த 2 வருஷமாக நாங்கள் எதுவும் செய்யலை. நாங்கள் வேண்டுதல் வைக்கும்போது அந்த மாதிரி செலுத்திக்கிறது வழக்கம். நிறைய பேர் இந்த மாதிரி செய்வாங்க. எங்கள் ஊர் சைடு நிறைய பேர் செய்வாங்க. இது அந்த கோயிலுங்க, குருநாதரோட கோயில். பழைய கோயில் வந்துட்டு அது வேறு மாதிரி இருந்தது. இப்போ வந்துட்டு ஆல்ட்ரு பண்ணி நல்லா கட்டியிருக்காங்க. நல்லா இருக்குங்க. இதனோட அமைப்பு வந்து இப்படி தான் இருக்கும். குருநாதர் வனத்தில் இருக்கிற கோயிலோட அமைப்பு வந்து இப்படி தான் இருக்கும். மடப்பள்ளியில் வந்துட்டு கோபுரம் இருக்கும். அது வந்து கொஞ்சம் முன்னாடி ரோட்டு மேலே இருக்குங்க. இது வந்து உள்ள மலைக்கு ஒட்டின மாதிரி இருக்கும், மலைப்பகுதியில் இருக்கும். பாருங்கள் இந்த கோயில். க்ரௌடு பாருங்கள் எவ்வளோ கூட்டன்ட்டு பாருங்கள். மாளாத ஜனங்க. இந்த வாரம் ஃபுல்லுமே இப்படி தான் இருக்கும். மற்ற டைம்லலாம் ஃப்ரீயாக இருக்கும் கோயிலே. ரொம்ப ரொம்ப ஃப்ரீயாக இருக்கும். ரொம்பவுமே அமைதியாக இருக்குங்க. இந்த விசேஷ டைமுங்கிறதுனால தான் கூட்டம். பாருங்கள் ரொம்பவுமே லைனு. அதுவும் இல்லாத வெயில் ஜாஸ்தி ஆயிடுச்சுங்க. ரொம்ப வெயில். நாங்கள் காலையில் டைம்லேயே இவ்வளோ கூட்டம். அதுவும் சாயந்தரங்கும்போது இன்னும் ஜாஸ்தி ஆயிருங்க. அதனால தான் வந்துட்டு சரி காலையில் டைம் வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் அம்மா ஃபேமிலி வரல, தம்பி ஃபேமிலி வரல. அவங்களாம் சனி ஞாயிறு போயிடலான்ட்டு அவங்களும் வரல. அதனால் நாங்கள் மட்டும்தான் வந்தோங்க. இதுதான் கோயிலுங்க. இப்படி தான் இருக்குது. நம்ம கீழே இறங்கி போய் கும்பிட்ற மாதிரி தான் இருக்கும். சாமி பாருங்க இங்கே தான் இருக்குது. இதுதாங்க குருநாதர். பார்த்துக்கோங்க, குருநாதர் சுவாமி. கோவிந்த சாமின்னு இருக்கும். கோவிந்தன் சாமி, குருநாதர் சாமின்னு இருக்கும். இங்கே தான் இருக்குது பாருங்கள். இப்போ வந்துட்டு 12 மணி பக்கம் ஆயிடுச்சு. இனிமேல் 12 மணி பூஜை பண்ணுவாங்க. பாருங்கள் தழுகையெல்லாம் போட்டுட்ருக்காங்க. சாமிக்கு வந்துட்டு தழுகையெல்லாம் படைச்சி பூஜை பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா தான் வந்துட்டு சாமியை எடுத்து தேரில் வச்சுட்டு தேரோட அந்த சப்பாரத்து மேலே வச்சு சாமியை கொண்டு போவாங்க. பாருங்கள் தழுகையெல்லாம் போட்டாச்சு. இதை பாருங்கள் போட்டாச்சு. எல்லோரும் கொஞ்சம் சீக்கிரம் போங்கன்னு சொல்கிறாங்க. ஏன்னா 12 மணி உச்சிகால பூஜைன்னு சொல்லுவாங்க இல்லைங்களா, அந்த உச்சிகால பூஜையை பண்ணிட்டு அதுக்கப்புறமா சாமியை கொண்டு போய் அந்த தேர் இதில் சப்பாரத்தில் வச்சு அங்கே மடப்பள்ளிக்கு கொண்டு போவாங்க. அதுக்கப்புறம் அங்கே ரொம்பவுமே விசேஷமாக இருக்கும். அங்கேயும் பயங்கர கூட்டமாக இருக்கும். இதுக்கப்புறமா சாமி வந்துட்டு அங்கே போயிடுச்சுன்னா அங்கே கூட்டம் ஃபுல்லாகிக்கும். பயங்கரமான கூட்டமாக இருக்குங்க அங்கே. அதுக்கு வந்து காவல் படையினரை ஏகப்பட்ட ஜனங்க இருப்பாங்க. பாருங்கள் அந்தளவுக்கு கூட்டம் ஃபுல்லாக இருக்கும். இங்கே வந்துட்டு தெரிவிக்கல. இங்கே வந்துட்டு பெரிய இடமா இருக்கிறதுனால தெரிவிக்கலைங்க. அங்கே ரொம்பவுமே தான் இருக்கும். இதுதாங்க கோயிலோட தேரோட பின்பகுதி. தேரோட பின்னாடி சைடு சாமி கும்பிட்டு நாங்கள் அப்படியே வெளியில் வந்துட்டோம். இதுக்கப்புறம் வந்துட்டு எங்கே போவோம்னா குதிரை சந்தை பார்க்க போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டுருக்கோம் குதிரை சந்தைக்கு. இதுதான் கோயில். இது வந்து வனக்கோயில். பார்த்திங்களா எல்லாம் சுற்றி சுற்றி மரமாக தான் இருக்கும். நல்லா சூப்பராகவே இருக்குங்க. அதை பாருங்கள் வந்தாச்சுங்க. இது வந்துட்டு எங்கன்னா குதிரை சந்தை.
குதிரை சந்தைக்குள்ளார வந்தாச்சுங்க. இதுதான் ஃபேமஸுங்க. குருநாதர் கோயில் பண்டிகைனாவே குதிரை, நம்ம கால்நடைகள் எல்லாமே இருக்குங்க. கோழி இருக்கும், சேவல், கோழி, நாய், குதிரை, கன்றுக்குட்டிங்க, மாடு, எருமை எல்லாமே வருங்க. கால்நடைகள் எல்லாமே இருக்கும். பாருங்கள், குதிரையெல்லாம் டிஃப்ரெண்ட்டாக வந்திருக்கும். அவ்வளோ அழகாக ட்ரைனிங் எல்லாம் பண்ணி வச்சுருப்பாங்க குதிரைக்கு. நிறையா பேர் வந்துட்டு வாங்குவாங்க, விற்கிறதுக்கும் வருவாங்க, வெளிநாட்டிலேருந்து வருவாங்க. மழைங்க கரெக்டாக வந்துட்டு மழையே இல்லைனாலும் நம்ம ஊரில் அந்த குருநாதர் விசேஷம் அப்படிங்கும்போது கரெக்டாக மழை வந்துடுங்க. அதே போலவே புதன்கிழமை மழை வந்துருச்சு. எல்லாம் ஃபுல்லுமே சேரும் சகதியுமாக இருந்தது. நல்லா வெயில் அடித்ததுனால அதெல்லாமே வந்துட்டு காஞ்சிருச்சு. ஒரு சில பக்கம்தான் வந்துட்டு ஈரமாக அப்படியே இருந்தது. குருநாதர் கோயில்னாவே ஸ்பெஷல் வந்து என்னென்னா சாட்டைன்னு சொல்லுவாங்க. கேள்விப்பட்டிருக்கீங்கன்னு நினைக்கிறேன். சாட்டைக்கு தான் ரொம்ப ஃபேமஸ்ஸு. ரொம்பவே வித்தியாசமான குதிரைகள் எல்லாமே வருங்க. பாருங்கள் எவ்வளோ பாதுகாப்பாக வச்சுருக்காங்கன்ட்டு. ஒவ்வொரு குதிரையும் பாருங்கள். பாருங்கள், நல்லா அதை வந்து சீப்பு வச்சு எதையோ வச்சு நல்லா சீவுறாங்க. சீவி ரொம்பவுமே சைனிங்காக வச்சுருக்காங்க. பாருங்கள், அவ்வளோ நல்லா நீட்டாக பராமரிக்கிறாங்க. அவ்வளோ அழகாக பராமரிக்கிறாங்க குதிரைங்களை. வெள்ளை குதிரைகள் வந்து ரொம்பவுமே அதிகமாக இருந்ததுங்க. வெள்ளை குதிரை தான் ஜாஸ்தியாக இருந்தது. ஒரு சில டைம் வந்துட்டு போன வருஷமெல்லாம் வரும்போது குதிரையெல்லாம் டான்ஸ் ஆடிட்டு இருந்த வீடியோஸ் எல்லாமே எடுத்தோம். இப்போ டான்ஸ் ஆடுற மாதிரி ஒரு குதிரையுமே என் கண்ணுக்கு தென்படலை. அப்புறம் இருக்கிற குதிரையெல்லாம் என்னால் எந்த அளவுக்கு முடிஞ்சதோ அந்த அளவுக்கு எல்லாம் சுற்றி பார்த்து உங்களுக்காக வந்துட்டு எல்லா வீடியோவும் கவர் பண்ணி தான் போட்டிருக்கேன். ஆனால் ஃபுல்லாக வெயிலுங்க. வெயில் இல்லாமல் இருந்தால் நல்லாயிருக்கும். எங்கள் அப்பாவாலேயே பாருங்கள் நடக்க முடியல, பாவம் நடக்க முடியாதையே குதிரை சந்தைக்குள்ளே சுற்றிட்டு இருந்தார். மெயினாக வந்துட்டு என் பையனுக்காக தான், அவனுக்காகவே வந்துட்டு இதுக்கெல்லாம் வரது. நான் தனியெல்லாம் வந்தால் குதிரை சந்தையெல்லாம் பார்க்க வரவே மாட்டேன். பாருங்கள், குதிரைக்கெல்லாம் வந்துட்டு ஏதோ போட்டியெல்லாம் வச்சுருக்காங்க. கப்பெல்லாம் வின் பண்ணியிருக்கு. நான்லாம் வந்துட்டேன் வந்து கோயிலுக்கு போகிறது, சாமி கும்பிட்றது, ஏதாச்சும் ஃப்ரூட்ஸ் வாங்கிறது, எங்களுக்கு தேவையானது வளையல், பாசி இந்த மாதிரி ஏதாச்சும் வாங்கிட்டு நான், பாப்பா இந்த மாதிரி நாங்கள்லாம் போய்க்குவோம். ஆனால் என் பையன் வந்து அப்படி இல்லைங்க. அவன் வந்தாவே இந்த மாடு பார்க்கணும், ஆடு பார்க்கணும், டிஃப்ரெண்ட்டாக இருக்கிறதெல்லாம் பார்க்கணுன்ட்டு இருப்பான். குதிரையெல்லாம் பார்க்கணுன்னு ரொம்ப ஆர்வமாக இருப்பான். அதுக்காகவே தான் சரி அப்பாவே இழுத்துக்கிட்டே வந்தோம். அப்பா நடக்க முடியாது வந்தார் பாவம். பாருங்கள், இங்கே தான் ஏதோ எந்த குதிரை வந்துட்டு அழகாக இருக்குன்னு சொல்லி ஏதோ போட்டி மாற வச்சுட்டு இருந்தாங்க. நாங்களும் எவ்வளோ நேரம் வெயிட் பண்ணோம். வெயில் நிற்க முடியலைங்க. குட்டீசியெல்லாம் வச்சு நிற்க முடியல என்னால். அப்பாவுக்கு கால் வலி. அப்புறம் பையன் பிள்ளை 2 பேருமே வந்துட்டு ரொம்ப வெயிலில் நிற்கிறாங்க. அவன் இருன்ட்டே இருக்கிறான். எவ்வளோ நேரம் இருக்கிறதுன்ட்டு நான் வந்துட்டேன். ரொம்ப லேட் பண்ணாங்க. இந்த இது வெள்ளை குதிரையில் வச்சுருக்காங்க பார்த்தீங்களா, நம்பர்லாம் போட்டு வச்சுருக்காங்க. இதில் வந்துட்டு எந்த குதிரை வந்து அழகாக இருக்குது அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த குதிரை வின் பண்ணுற குதிரைக்கு ஃபஸ்ட்டு ப்ரைஸு அப்படிங்கிற மாதிரி ஏதோ சொல்லிகிட்டு இருந்தாங்க. மைக்கில் அனௌன்ஸ் பண்ணிகிட்டு இருந்தாங்க. இப்போ பாருங்கள், நிறைய வெள்ளை குதிரையெல்லாம் நிறைய இருந்தது. ஒவ்வொருத்தராக கூட்டிகிட்டு வந்துகிட்டே இருந்தாங்க குதிரையெல்லாம். அந்த குதிரை வந்துட்டு எந்த குதிரை அழகு அப்படின்னு சொல்லிவிட்டு அதை வச்சு ஏதோ ப்ரைஸ் தருவாங்க போல் இருக்குதுங்க. வெள்ளை குதிரையெல்லாம் வச்சுட்டு பாருங்கள், அது எவ்வளோ அழகாக அந்த வாலாட்டிட்டு போகுதுன்னு பாருங்கள். அது பார்க்க ரொம்ப அழகாக இருந்தது. அவ்வளோதாங்க. இதுக்கப்புறம் வந்துட்டு சரி அப்படியே போகலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு நான், அம்மா, அப்பா எல்லாருமே கிளம்பிட்டோம். கிட்டத்தட்ட 2 மணிக்கு மேலே ஆயிடுச்சுங்க. 2 மணிக்கு மேலேங்கிறப்ப 3 மணினா கூட்டம் வந்துடும். இங்கே பாருங்கள், இது என்ன சாரட் வண்டிம்பாங்கள்ல, குதிரையோட சாரட் வண்டி, நாட்டாம்படத்துலையெல்லாம் வரும் இல்லைங்களா, அந்த வண்டி மாதிரி தான் இது இருக்குது. ஆனால் அதே வண்டியாங்கிறதெல்லாம் தெரில, அந்த மாதிரி மாடலில் இருக்குது. நாட்டாம படத்துலையெல்லாம் யூஸ் பண்ணியிருப்பாங்க, சாரட் வண்டிம்பாங்க. அந்த வண்டியெல்லாம் கூட வந்திருந்தது, பார்வைக்காக கொண்டாந்துருக்காங்க. பாருங்கள், இதெல்லாம் காளமாட்டு சந்தை. இதெல்லாம் பாருங்கள், இது ஒரு சைடில் போட்டிருந்தாங்க. ஆனால் வெயில் பயங்கரமாக அடிக்குதுங்க. பாருங்கள், குதிரைக்கு வந்துட்டு இந்த கூலிங் ஏசி இது எல்லாமே போட்டிருக்காங்க. இந்த ஆட்டுக்குட்டி பாருங்கள் ரொம்ப வித்தியாசமாக இருந்தது.
இது வந்துட்டு எங்கள் ஊரில் இருந்து தான் வாங்கியிருக்காங்க. அம்மன் டெய்ரி ஃபார்ம்னு பருவாச்சி பக்கத்தில். பருவாச்சி பக்கத்தில் வந்துட்டு அவங்க வந்து அம்மன் டெய்ரி ஃபார்ம்னு சொல்லிட்டு வச்சுட்ருக்காங்க. அவங்க தான் வந்துட்டு இந்த எருமை வந்து வாங்கியிருக்காங்க. இந்த எருமையை இது எவ்வளவோ அமௌண்ட்டுக்கு வாங்கியிருக்காங்கன்னு நினைக்கிறேன். வெளிநாட்டிலேருந்து ஏதோ வாங்கியிருக்காங்க அப்படின்ட்டு சொல்லிகிட்டு இருந்தாங்க. சரி பார்க்க போகலாம், நம்ம ஊருக்காரங்க தானே வந்திருக்காங்க, என்ன தான் கொண்டு வந்திருக்காங்கன்னு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் போயிருந்தோம். பாருங்கள், நாங்கள் இருக்கிறதுக்கு குருநாதர் சாமி கோயில் வந்து 7 கிலோமீட்டர் இருக்குங்க. ஆடு எல்லாமே வித்தியாசமாக இருந்தது. பாருங்கள், ஒவ்வொரு கிடாயும் ஒவ்வொரு மாதிரி டிஃப்ரெண்ட்டாக இருந்தது. எல்லாமே வீடியோ கவர் பண்ணிட்டு வந்தோம். இனி ஈவினிங் டைமெல்லாம் போனால் நல்லா இருக்கும். கிளைமேட் நல்லா இருக்கும், ஆனால் கூட்டம் பயங்கரமாக இருக்கும். ஆனால் ஒருத்தருக்கு ஒருத்தர் அப்படி நிறவே முடியாது, அந்தளவுக்கு கூட்டமாக இருக்குங்க. அதனால தான் காலையிலேயே கிளம்பிட்டோம். காலையில் கிளம்பியே வந்துட்டு மத்தியானத்துக்கு மேலே ஆயிடுச்சு. பாருங்கள், அம்மன் டெய்ரி ஃபார்மு நம்ம ஊர் பக்கம்தான், அம்மா வீட்டு ஊருக்கு பக்கத்துலேங்க இது. போயிட்டு அப்புறம் என்னதான் இருக்குன்ட்டு அதையும் பார்த்துட்டு அப்புறம் அப்படியே வெளியில் வரோங்க. குதிரை சந்தையெல்லாம் விட்டு அப்படியே வெளியில் வரோம். தம்பி பாருங்கள், அந்த சின்ன சின்ன குதிரையெல்லாம் நிறைய லைனாக நிப்பாட்டி வச்சுருந்தாங்க. அதையெல்லாம் தொட்டு தொட்டு பார்த்துட்டு இருந்தான். குதிரை வாங்குறவங்களாம் வாங்குவாங்க போல் இருக்குங்க. வியாபாரிங்களாக தான் இருக்கிறாங்க எல்லாமே. ஆட்டு வியாபாரி, மாட்டு வியாபாரி, குதிரை வியாபாரிங்கன்ட்டு எல்லாம் நிறைய வியாபாரிகள் தான் அதிகமாக அங்கே சுற்றுறாங்க. நம்மள மாதிரி வேடிக்கை பார்க்குறவங்களும் போகிறாங்க. அதுக்கப்புறம் என்னென்னா, சரி ஏதாச்சும் சாப்பிட்லாமே அப்படின்ட்டு பானிபூரி கடைக்கு தாங்க வந்தோம். அப்பா எதுவும் சாப்பிட மாட்டார். அப்புறம் நாங்கள் மட்டும்தான் சாப்பிட்டோம். நான், அம்மா, தம்பி, பாப்பா வந்துட்டு ஸ்ப்ரிங் பொட்டோட்டோ வாங்கிட்டா. நாங்கள்லாம் வந்துட்டு பானிபூரி வாங்கிட்டோம். நான், அம்மா, தம்பி நாங்கள் 3 பேரும் பானிபூரி வாங்கி சாப்பிட்டு அதுக்கப்புறமா தூரி இருக்குது இல்லைங்களா, அதுக்கு வந்து ஆப்போசிட்லேயே தூரி கடையும் இருக்குது. நிறையா தூரி போட்டிருக்காங்க. அந்த பக்கமும் இருக்குது, இந்த பக்கமும் இருக்குது, திரும்புற பக்கமெல்லாம் தூரி கடை இருக்குது. குருநாசாமி கோயில்னாவே வந்துட்டு குதிரைக்கும் இந்த தூரிக்கும் தான் ஃபேமஸுங்க. குதிரை, தூரி, சாட்டை. அடுத்தது வந்துட்டு இந்த பேரிக்காயின்னு சொல்லுவாங்க இல்லைங்களா, குதிரை மொட்டுன்னு சொல்லுவாங்க, அது ரொம்ப ஃபேமஸ். நான் லாஸ்ட்டாக காட்டுறேன் பாருங்கள். இந்த பச்சை கலர் ஆப்பிள் மாதிரியே இருக்கும், அது ரொம்ப ஃபேமஸ்ஸு. வேறு எங்கேயும் அவ்வளோக்கா எனக்கெல்லாம் கிடைக்கவே கிடைக்காது. மேக்ஸிமம் வந்துட்டு இந்த மாதிரி குருநாசாமி கோயிலுக்கு வந்தால் மட்டும்தான் அது கிடைக்கும். எங்கள் ஊர் சைடெல்லாம் வந்துட்டு குருநாசாமி கோயிலுக்கு போயிட்டு குதிரை மொட்டு வாங்கிட்டு வாங்க அப்படின்ட்டு பழமொழிக்குன்ட்டு சொல்லுவாங்க. அந்த மாதிரி இந்த கோயிலுக்கு வந்தால் தான் வந்துட்டு அந்த பேரிக்காயை வாங்கிட்டு போவோம். பாருங்கள், நிறையா தூரியெல்லாம் பயங்கரமாக இருக்குது. ஆனால் நைட்டில் செம்மையாக இருக்குங்க. அந்த லைட் சிஸ்டத்தோடு பார்க்கும்போது ரொம்ப ரொம்ப அழகாக இருக்கும். ஆனால் வந்துட்டு நைட்லலாம் வந்து ஃப்ரீயாக வரணுங்க. பசங்களுக்கெல்லாம் செட் ஆகும் நல்லா வரத்துக்கு. ஆனால் நம்ம வந்துட்டு குட்டீஸ் எல்லாம் கூட்டிகிட்டு வந்தோம்னா நைட் டைம்லலாம் சமாளிக்க முடியாது, பயங்கரமாக கூட்டமாக இருக்கும். இப்போவே பாருங்கள், அப்படி அப்படியே கூட்டம் வர ஆரம்பிச்சிருச்சு. நாங்கள் வந்துட்டு தூரியெல்லாம் எதுவுமே ஆடலைங்க. ஏன்னா வந்துட்டு எங்கள் ஊருக்கு பக்கத்துலேயே, அம்மா வீட்டுக்கு பக்கத்துலேயே வந்துட்டு இந்த தூரி எல்லாமே, இந்த தூரியில் வந்து பெரிய தூரி வராது, ரொம்ப பெருசாக இருக்கிறதெல்லாம் வராதுங்க. இந்த இந்த ராட்டின தூரி எல்லாமே வரும். தம்பி கல்யாண் கோயில்ன்ட்டு அந்த கோயில் வரும். இன்னொரு 5 நாளில் வந்துட்டு அதெல்லாம் வரும். அது வரப்போ நம்ம அங்கேயே தூரியெல்லாம் விளையாண்டுக்குவோம், எங்கள் ஊருக்கு வரப்போவே பக்கத்தில். பாருங்கள், இதெல்லாம் வந்துட்டு ஃபுல்லாகவே கால்நடைகள் சம்மந்தப்பட்ட எல்லாமே வருங்க. விவசாயத்துக்கு சம்மந்தப்பட்ட எல்லாமே வரும். இந்த மோட்டார் பம்பு இதெல்லாமே போட்டிருந்தாங்க, எக்ஸிபிஷன் மாதிரி போட்டிருந்தாங்க, விற்கிறாங்க. நாங்கள் வந்துட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணோன்னா, ரோஸ் செடி தான் பார்த்தோம். தம்பி தான் இருந்துட்டு அம்மா வாங்கிட்டு போகலாம் அப்படின்ட்டே இருந்தான். எங்களுக்கு வந்து இருந்த செடி எல்லாமே பறித்து எடுத்துட்டோம். வேறு பக்கம் வச்சோம், வரல. நாங்கள் பாத்ரூம் கொஞ்சம் எல்லாம் ஆல்ட்ரு பண்ணி கட்டினோங்களா, அதில் வந்துட்டு எல்லாமே போயிடுச்சு. நாட்டு ரோஸ் செடியெல்லாம் இருந்தது, எல்லாம் போயிடுச்சு. அதுக்கப்புறம் சரி இன்றைக்கி ஒரு 3 செடி வாங்குவோம், கோயிலுக்கு வந்த ஒரு ஞாபகமாக இருக்கட்டும் அப்படின்னு சொல்லி, இந்த வருஷம், போன வருஷமெல்லாம் நான் வாங்க கிடையாது, இந்த வருஷம்தான் சரி வாங்கலாமேன்ட்டு வாங்கினேன். இஷ்டமே இல்லாதான் வாங்கினேன். ஏன்னா இன்னும் கொஞ்சம் வேலையெல்லாம் இருக்குது, ஆல்ட்ரு வேலை. மண்ணெல்லாம் ஒரு 2 லோடு வாங்கி ஓட்டிட்டு அதுக்கப்புறமா செடி வைக்கலாம் அப்படின்னு நான் நினச்சிட்டு இருந்தேன். ஆனால் தம்பி வந்துட்டு வாங்கலாமான்னங்காட்டி நானும் வாங்கிட்டேங்க. ஆனால் இன்னும் செடி ஏதோ ஒரு பக்கம் வைக்கணும். இந்த 3 செடி தான் வாங்கினேன். ஆரஞ்சு கலரு, ரெட் கலர் மாதிரி, அப்புறம் லைட் ஆரஞ்சில் ஒன்று வாங்கினேங்க. வாங்கிட்டு அவ்வளோதாங்க, வீட்டுக்கு வந்தாச்சு. பேரிக்காய் வாங்கிட்டு அல்வா வாங்கினோம், அவ்வளோதாங்க. பேரிக்காய் பாருங்கள், முதல்ல ரொம்பவே சீப்பாக விற்கும், இப்போல்லாம் ஜாஸ்திங்க ரேட்டு. 1 கிலோ 200ரூபாங்க. இந்த அல்வா வந்து 60 ரூபா. வாங்கிட்டு வீட்டுக்கு வந்தாச்சுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ இதோட முடியுது. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய்.